ஹே ஹாய் வணக்கம். ஸோ குரூப் 2A மெயின்ஸ் வந்து எழுதியாச்சு. நேற்று வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. மிக்ஸ்டு ரிவ்யூஸ் நிறைய இருந்தது. லைக் தமிழ் கொஸ்டின் பேப்பர் வந்து டஃப்பாக இருந்தது. அண்ட் அது மாதிரி ஜிஎஸ் ரீசனிங் இது மாதிரி நிறைய இருந்தது. இப்போ அடுத்த ஒரு மிக முக்கியமான பிரச்சனை அண்ட் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டுனா எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும், அதோட ரேஞ்ச் வந்து எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கெஸ்ட் பண்ணுறது தான். டிஎன்பிஎஸ்சி வந்து கட் ஆஃப்னு சொல்லி எதுவும் சொல்கிறது இல்லை. பட் அதே சமயத்தில் ஆன்சர் கீ விடுறாங்க. அந்த ஆன்சர் கீயில் வந்து கரெக்ஷன் இருந்தாலுமே கூட கரெக்டட் ஆன்சர் கீ அப்படின்னு ஒன்று திரும்ப வரதில்லை. அது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட் ஓகே, நம்ம வந்து எப்படி கட் ஆஃப் சொல்ல போகிறோம் அப்படின்ட்டுனா ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுக்குறேன். அதில் வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அதில் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து நீங்கள் அதில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அந்த லிங்க் வந்து அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வந்து உங்களோட ஒரு ஃபார்ம் மாதிரி உங்களோட மெயில் ஐடியை எடுத்துகிட்டு ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகணும். பட் அப்படி ஓப்பன் ஆகலை, சைன்இன் பண்ண சொல்லி கேட்குதுன்னா அந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்களோட கூகுள் குரோம் ப்ரௌசரில் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அந்த சைன்இன் பண்ணுறதுக்கு சங்கடப்பட்டுட்டு ஃபார்மை ஃபில் பண்ணாமல் ஓடிடாதீங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். மினிமம் வந்து ஒரு 100-150 ஸ்டூடெண்ட்லேருந்து ஒரு மினிமமாக ஒரு 500 to 1000 + ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் பண்ணால் தான் நம்ம அதுலேருந்து ஒரு ஆவரேஜ் எடுக்க முடியும். நம்ம 10-20 பேர் ஃபில் பண்ணோம்னா அதை வச்சு ஒரு ஆவரேஜ் கொண்டு வரது கொஞ்சம் கடினம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து யாரெல்லாம் பண்ண முடியுமோ அவங்க எல்லாம் வந்து அதை ஃபில் பண்ணுங்கள். அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்ட்டுனா இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் மியர்லி என்னவா இருக்கலாம் அப்படின்னு நம்ம பேசிக்கிறது தான். மற்றபடி இது வந்து ஒரு அஃபீஷியலான ஒரு கட் ஆஃப் கிடையாது. இதுதான் இருக்கணும், இதுதான் இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் எதுவும் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஒரு அசம்ஷன் தான். மேபி இந்த மாதிரி இருக்கலாம், இவ்வளோ வரலாம் அப்படின்னு நம்மளே வந்து அசியூம் பண்ணிக்கிறது தான். அதுக்கு சில டேட்டாஸ் தேவை. அது மாதிரி நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்லைனில் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நேரில் கேட்டு நம்ம வந்து ஒரு அசம்ஷனுக்கு வரோம். பட் அது மட்டுமே போதாது இல்லை. இப்போ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்தா ஒரு 1000-2000 பேர் சாதாரணமாக ஃபில் பண்ணிட முடியும். ஸோ அப்போ அவ்வளோ பேர் ஃபில் பண்ணாங்கன்னா ஒரு ஆவரேஜ் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த அசம்ஷன் வந்து அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த அசம்ஷன் வந்து எடுக்கிறதுக்காக ஒரு ஃபார்ம் கொடுக்குறோம். இதான் கதை. அண்ட் இந்த ஃபார்மில் உங்களோட எந்த விதமான பர்சனல் டேட்டாவும் கலெக்ட் பண்ணுறது இல்லை. ஈவன் உங்களோட நேமோ ஃபோன் நம்பரோ எதுவுமே கேட்காது. ஸோ அந்த மாதிரியான டேட்டாஸ் கொடுக்க தேவையில்லை. அண்ட் அதே போல் ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ஃபார்மோட ரெஸ்பான்ஸ் எழுதி வச்சிருக்காங்க, அதை பார்த்து படிச்சுட்டு அவ்வளோதான். அந்த ஃபார்மோட ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்த பிறகு மற்றவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ தட் நீங்கள் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அவங்களோட மார்க் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க நேமோ மொபைல் நம்பரோ எதுவும் இருக்காது. வெறுமனே வந்து அவங்களோட மெயில் ஐடி, அவங்க வந்து எவ்வளோ வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்குமே கூட ஒரு ஐடியா கிடைக்கலாம். அதனால அந்த ரெஸ்பான்சஸ் நீங்களுமே கூட பார்க்கலாம். அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நீங்கள் எந்த மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து வந்து நீங்கள் அதாவது எவ்வளோ இருக்குமோ. எனக்கு கட் ஆஃப் தெரியாது, நான் வந்து மார்க் பண்ணல, அந்த மாதிரியான ஆன்சர்ஸ் கொண்டு வராதிங்க தயவு செஞ்சு. கட் ஆஃப் இன் த சென்ஸ் நான் வந்து ஆன்சரை மார்க் பண்ணலன்னு பரவாயில்ல. நீங்கள் என்ன வந்துட்டு எதிர்பார்க்குறீங்களோ, லைக் வந்து நான் வந்து ஒரு 55 கொஸ்டின் சரியாக பண்ணியிருப்பேன், 50 கொஸ்டின் சரியாக பண்ணியிருப்பேன், ஒரு 45 கொஸ்டின் சரியாக பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த நம்பர்ஸ் வந்துட்டு அதில் கொடுங்க. வேறு ஏதாவது அதில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுனால நீங்கள் அதில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு கட் ஆஃப் வீடியோவில் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேற ஒரு இன்ஸ்டியூட், ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டை அவங்களோட கட் ஆஃப் வீடியோவில் பார்த்தேன். ஒரு ஸ்டூடெண்ட் போயிட்டு ரொம்ப வந்து ஒரு ஆபாசமான ஒரு கெட்ட வார்த்தையில் போட்டு திட்டிட்டு கிடந்தார். நிறைய பேர் வந்து இவ்வளோ வருமா அவ்வளோ வருமானு கேட்டுட்டு இருந்தாங்க. பட் பர்டிகுலராக ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் அந்த மாதிரி வந்து நிறைய தொடர்ந்து அது லைவில் வந்து லைவில் வந்து அந்த இன்ஸ்டியூட் வந்து கட் ஆஃப் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஹேட் ஸ்பீச் வந்து கொடுத்துட்டு இருந்தார். சும்மா அது எனக்கு என்னமோ ரொம்ப நாளாக மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அதாவது என்னென்னா, இது வந்து ஒரு முயற்சி, அவ்வளோதான். நீங்கள் வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்து பண்ண முடியும், எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி, அவ்வளோதான். மற்றபடி இட் இஸ் நெவர் இது வந்து இதுதான் ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை. யாருமே சொல்ல முடியாது. அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக ஜாலியாக வந்து இது பண்ணுங்கள். புரியுது, நமக்கு ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், எக்ஸாமுக்கு வந்து நைட்டு பகலாக கண் முழிச்சு படிச்சிருப்போம். அது வந்து பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆகி நமக்கு வந்து சூப்பராக நம்ம எக்ஸாம் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது அப்படியே எதிராகவும் பொருந்தும். அதாவது ஒருவேளை நம்ம வந்து அதை வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் வந்துட்டோம்னா இவ்வளோ உழைப்பை போட்டு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய கோவம் இருக்கும். அது புரிஞ்சிக்க முடியுது. பட் அதே சமயத்தில் அதற்கு என்ன வழி இருக்குது? நம்ம வந்து திரும்ப படிக்கிறது, மறுபடியும் கஷ்டப்பட்டு படித்து ஜெயிக்கிற வரைக்கும் உழைக்கிறது தவிர்த்து ஒரு வழியும் இல்லை இல்லையா? அதனால நீங்கள் வந்து எங்கே நம்ம அந்த கோவத்தை காட்டணும்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதை விட்டுட்டு மற்றபடி
வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டுறதில்ல பெருசாக யூஸ் இருக்க போகிறதில்ல. அதனால இப்போ நல்லா எழுதிட்டவங்க நான் கண்டிப்பாக பாஸ் ஆக போகிறேன் அப்படிங்கிறவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வரப்போது பாஸ் ஆகுறாங்க. மிஸ் பண்ணால் பாருங்கள், அவங்கள வந்து திரும்ப படிக்க வச்சு மறுபடியும் பாஸ் பண்ண வைக்கிற வரைக்கும் கொண்டு போய் கரை சேர்த்துறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கடினமான விஷயம். அதனால அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அது வந்து இந்த ஃபீல்டு இப்படி தான் இருக்கும், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே இல்லையா? நம்ம பல வருஷமாக பார்க்குறோம். நம்ம நேற்றுலேருந்தே சொல்லிட்டே இருக்கேன். அதாவது பிஏ தமிழ் படித்தா கூட சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தமிழ் தான் நான் 5 வருஷம் 6 வருஷம் படி எம்பிபிஎஸ் அளவுக்கு படித்து அப்புறமும் போய் பரீட்சையில் பார்த்தா நமக்கு வந்து அது வந்து என்ன இதுன்னு தெரியாமல் போகிறது, பதில் தெரியாமல் இருக்கிறது. என்னோட இத்தனை வருஷம் படிச்சு நமக்கு பதில் தெரிலங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. இல்லை இருக்க தான் செய்யுது. ட்ரை பண்ணுவோம். நீங்கள் வந்து உங்களோட அந்த கட் ஆஃப் உங்களோட ப்ரெடிக்ஷனை கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பற்றி ஃபர்தராக பேசுவோம், பார்ப்போம். கீப் சப்போர்ட்டிங் எஸ். தேங்க்யூ. டடா.